நான் இன்றைக்கி 1 கேஜி பேர்ல் மில்லட் எடுத்திருக்கேன் லட்டு பண்ணுறதுக்கு. இது வந்துட்டு நான் இந்த வாட்டி டிமார்ட்டில் வாங்கின்னு வந்திருக்கேன். எப்போவுமே நான் இந்த நியர்பை கடையில் தான் வாங்கிடுவேன். ஸோ இன்னைக்கு இந்த வாட்டி டிமார்ட்டில் வாங்கியிருக்கேன். இது வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு 3 to 4 டைம்ஸ் கழுவிட்டு அப்புறமா ஒரு 2 to 3 ஹவர்ஸ் ஊற வச்சிடணும். ஊற வச்சதுக்கப்புறமா இதை வந்துட்டு அலசிட்டு அப்புறமா யூஸ் பண்ணணும். ஏன்னா கல் ஏதாவது இருக்கோ அதுக்குள்ளே. இப்போது நான் இது வந்துட்டு ஊற வச்சுட்டு ஒரு 4 ஹவர்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு அலசின்னு இருக்கேன். அலசுறது எப்படின்னா எனக்கு அது இதுக்கு என்ன சொல்லுவாங்க தமிழ்லன்னு தெரியாது. இப்படி பண்ணுவாங்களே, இதுக்கு நம்ம கன்னடாவில் வந்துட்டு ஜால்சதுன்னு சொல்லுவாங்க. இது கழுவி தான் பண்ணும். ஏன்னா இது வந்துட்டு ரொம்ப கலீஜ் இருக்கும் மேலே. அந்த என்னது இது கழுவுனா ஒரு 3-4 டைம்ஸ் கழுவணும், அந்த கலீஜ் எல்லாம் போகிற வரைக்கும். அப்புறமா தான் இது ஊற வைக்கணும். அப்புறமா அல்ஸ்னா இதில் சில டைமில் மண் இருக்கும். இது டிமார்ட்டில் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். மண் இருக்குதா, கல் மண் இருக்குதா தெரியாது, பார்க்கலாம். இது இல்லைன்னா நல்லாயிருக்கும். ஒரே வாட்டி அலசலாம், இல்லைன்னா 2-3 வாட்டி அலசணும். இதில் கொஞ்சம் கூட கல் இல்லை, அப்படியே போட்டுடலாம். ஸோ நாங்கள் எப்போவுமே கடையில் வாங்கின்னு வருவோம், அதில் நிறைய கல் இருக்கும். இதில் வந்துட்டு கொஞ்சம் கூட கல் இல்லை. சூப்பர். இது அப்படியே இப்போது கழுவிட்டு காய வச்சிடலாம். ஸோ இது இப்போ வடிகட்டுறதுக்கு வச்சுருக்கேன். இதெல்லாம் தண்ணி எல்லாம் கீழே வந்ததுக்கப்புறமா அப்படியே ஃபேன் காற்றுல வச்சுடுவேன். ஸோ அப்போது வந்துட்டு என்ன சொல்கிறது, கொஞ்சம் காஞ்ச போதும். அந்த ரொம்ப காயணும்னு இல்லை, எப்படியோ ஃப்ரை பண்ணுறோம்ல, கொஞ்சம் காஞ்சாலே போதும். ஏன்னா இங்கே வெயில் இல்லை, ஃபுல் மோடமாக இருக்குது. மோடமாவா ஏதோ ஃபுல் மேகமூட்டமாக இருக்குது. க்ளவுடியாக இருக்குது, மேகமூட்டமாக இருக்குது. ஸோ அதனால இது வந்துட்டு ஃபேன் காற்றுல ஒரு காய வச்சிடுறேன். ஸோ இது இப்படி நான் டேபிள் மேலே காய வச்சுட்டு இருக்கேன். காய வச்சுட்டு ஃபேன் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் அந்த என்ன ஒட்டுறதெல்லாம் போயிடுச்சுன்னா போதும். அப்புறமா இந்த தண்ணிக்கு ஒட்டிக்குது, அது போயிடுச்சுன்னா போதும். அந்த மாய்ஸ்ட் போயிடுச்சுன்னா ஃப்ரை பண்ணும் போது க்ளீனாக இருக்கும், ஃபாஸ்ட்டாக முடியும். இல்லைன்னா ரொம்ப டைம் ஆகும். ஸோ வெயில் இருந்துச்சுன்னா வெயிலில் போட்டு அப்புறமா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெயில் இல்லை, ஸோ அதனால அப்படியே இது பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிடலாம். ஓகே, வெல்கம் பேக் டு மை சேனல். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா டூ லைக், ஷேர், காமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். இப்போதான் நான் வந்தேன் கைஸ், அது நீ இது பண்ணு. அப்படியே ಕೈ ತೊಳ್ದ ಅಲ್ಲ, ಕೈ ವಾಶ್ ಮಾಡಿದೆ. ಐ ಡಿಡ್ ಪುಟ್ ಸೋಪ್ ಅಷ್ಟೇ. ஸோ இது இப்போ காய வச்சுட்டேன். 1 hour ஆயிடுச்சு. போதும், இவ்வளோ இருக்கிறது. இன்னும் வேணாலும் காய வச்சுக்கலாம், ஃபுல் காஞ்சிட்ட பிறகு கூட பண்ணலாம். பட் எனக்கு அவ்வளோ டைம் இல்லை. ஸோ அதனால நான் இப்போது இதை அப்படியே ஃப்ரை பண்ணிவிட்டு பண்ணிடுறேன். பாருங்கள், ஃபேன் போட்டு விட்டோம், காஞ்சிச்சு கொஞ்சம் நேரத்தில். நான் டைனிங் டேபிள் மேலே தான் போட்டிருக்கேன். ஸோ வீடியோ எடுக்கிறதுக்கு யாரும் இல்லை, நான் அப்படியே நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஒருத்தர் தூங்குறாங்க, ஒருத்தர் ரெஸ்ட் பண்ணின்னு இருக்காங்க, உக்காந்துன்னு இருக்காங்க. ஸோ அதனால அவங்க இப்போ தான் ஒருத்தி காலேஜ்லேருந்து வந்தால், ஒருத்தி ஸ்கூல்லேருந்து வந்திருக்காள். சரி நானே இது ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது இப்படி ஃப்ரை பண்ணின்னு இருக்கேன். ஆல்ரெடி ஃப்ரை பண்ணிவிட்டேன். இது லாஸ்ட் பேட்ச் பாருங்கள், இப்படி ஃப்ரை பண்ணியிருக்கேன். இது வாயில் போட்டால் அந்த சவுண்டு வரணும், கடிச்ச ஒரு சவுண்டு வருமே, கட்டுமன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி சவுண்ட் வந்துச்சுன்னா இது கரெக்டாக ஃப்ரையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி ஃப்ரை பண்ணிக்கணும். இது வந்துட்டு வறுத்துட்டு இப்படி வச்சுருக்கேன். ஐ மீன் சூடெல்லாம் போகணும்னு சொல்லிட்டு இவ்வளோ வறுத்துக்கணும். நல்லா அந்த வாயில் போட்டு அந்த சவுண்டு வரணும், அந்த கடிக்கும் போது அந்த அளவுக்கு வறுத்துருக்கணும்.
அப்புறமா இது வந்துட்டு ஃப்ளேக் சீட்ஸு. இது ஒரு 200 கிராம்ஸ் எடுத்திருக்கு. கடலைக்காய் வந்து நான் வந்து காலையில் சட்னி கூட சேர்த்து வறுத்துட்டேன்னா, ஸோ அது கொஞ்சம் இதாக இருக்குது. இது வந்துட்டு ஒரு 200 கிராம்ஸ் எடுத்திருக்கு. ஒரு 100 கிராம்ஸ் அளவுக்கு பாதாம் எடுத்திருக்கு. அப்புறமா இது 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 4 இப்போது கிரைண்ட் பண்ணோம். இது வந்துட்டு அந்த லட்டு பண்ணும்போது அந்த லட்டு பண்ணும்போது போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த உருண்டை இங்கே கூட உட்காந்துன்னு இருக்குது. ஸோ இது நான் ஒன்றா போட்டு எல்லாம் கிரைண்ட் பண்ணிவிட்டு அப்புறமா காட்டுறேன். இது கிரைண்ட் பண்ண வேண்டாம். இது ஒன்றுக்கு பாதி அரைச்சிக்கினா போதும். ஃபுல்லாக கிரைண்ட் பண்ணால் நல்லா இருக்காது. இது வந்துட்டு எல்லாம் போட்டு கிரைண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை கட்டுறது காட்டுறேன். ஆக்கணும். இப்போ இதில் வெல்லம் போட்டுன்னு இருக்கேன். ஸோ வெல்லம் வேணும்னாலும் போட்டுக்கலாம், இல்லை சுகர் வேணும்னாலும் போட்டுக்கலாம். எனக்கு ஹெல்த்தியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு வெல்லம் போட்டிருக்கேன். ஸோ இதுலேயே வந்துட்டு கசகசை, அப்புறம் எள், அப்புறம் இது வாட்டர்மெலன் சீட்ஸு அதையும் இதுக்குள்ளே போட்டிருக்கேன். எல்லாமே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன், ட்ரை ஃப்ரை. ஆயில் எதுவும் போடல. இப்போ வந்துட்டு இது அதாவது உருண்டை பண்ணுறதுக்கு மட்டும் கீ போட்டுக்கிறேன். கீ சூட் பண்ணிவிட்டு போட்டுடலாம். இன்னும் பாதாம் கொஞ்சம் லைட்டாக கிரைண்ட் பண்ணிக்கணும். அதை பண்ணிவிட்டு இதில் போட்டுடலாம். பாதாம் கிரைண்ட் பண்ணி போடுறது நான் காட்டலை, அது மறந்துச்சு. நான் வீடியோ எடுக்கிறது மறந்துட்டு இருக்கேன். ஸோ அதனால அது காட்ட முடியல. நான் இப்போ கொஞ்சம் கீயை சூட் பண்ணிக்கிறேன். இதுக்கு கீ போட்டே ஆகணும், இல்லைன்னா டைஜஷன் ப்ராப்ளம் ஆகும். ரொம்ப சூடாக ஒன்றும் வேண்டாம். அது கொஞ்சம் பச்சை என்னது கொஞ்சம் சூடான போதும். மீடியமாக சூட் பண்ணிக்கினா போதும். இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். இது வந்துட்டு பாதி கொஞ்சம் எடுத்துன்னு இருக்கேன். நான் வந்து என்ன சொல்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாக மாவு நிறைய செஞ்சு வச்சுட்டு இருக்கேன். எப்பப்போ வேணுமோ அப்போது நாங்கள் மிக்ஸ் பண்ணி செஞ்சுக்கலாம் இதை. ஸோ அதனால நான் கொஞ்சம் எடுத்துகிட்டு பண்ணின்னு இருக்கேன். இப்போ இதில் ஊற்றுறேன். இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது இந்த ஆயில் கீழே சூட் பண்ணி போட்டிருக்கோம் இல்லையா, அதனால கொஞ்சம் ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணோம். அதுக்கப்புறமா நல்லா கையில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த உருண்டை வந்துட்டு நீங்கள் என்ன சொல்கிறது, இந்த லட்டு வந்துட்டு நீங்கள் வந்து ரொம்ப நாள் வச்சுன்னு சாப்பிடலாம். பிகாஸ் இதில் தண்ணி எதுவுமே போடல இல்லை. ஸோ எல்லாம் ட்ரை இன்க்ரீடியன்ஸாக இருக்கிறதுனால ரொம்ப நாள், அட்லீஸ்ட் 1 மாதமாவது வச்சுன்னு சாப்பிடலாம். இது வந்து காலையில் இது டிஃபன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி டெய்லி ஒரு லட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது என்ன சொல்கிறது, இந்த சத்து மாவெல்லாம் எடுப்பாங்களே அந்த மாதிரி இதில் எல்லாமே அந்த ப்ரோட்டீனு அதெல்லாம் இருக்கிறதுனால ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. கீ எல்லாம் போட்டிருக்கோம், அதான் ஃப்ளாக் சீட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லது உடம்புக்கு. அப்புறமா போட்டிருக்கிறதெல்லாம் ஒரு நல்ல இன்க்ரீடியன்ஸாக இருக்கிறதுனால டெய்லி ஒன்று சாப்பிட்டா நல்லா ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கு பாடிக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ லட்டு இப்படி வந்திருக்குது. நான் வந்து வறுத்த பாதாம் கொஞ்சம் இருந்தது, அதை வந்துட்டு வச்சு டெக்கரேட் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் வந்துட்டு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு அந்த டேஸ்ட்டை ரிக்ரெட் பண்ண மாட்டீங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்து கூட நல்லது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா do like, share, comment and subscribe to our YouTube channel which is JJ Blog Returns. Bye.